பிஎஸ் ஐயர் சமையல் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் கேரளா பார்டர் பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு பிராமன் வீட்டு ஒரு ஐயர் வீட்டு சமையல் டிஷ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பேர் வந்து எரிசேரி அப்படின்னு சொல்லுவாங்க. எரிசேரி அப்படின்னா இங்கே சென்னையிலலாம் வந்து அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அந்த எரிசேரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு மருந்து மாதிரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மிளகு சேருது. அதனால் வந்து அந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருந்தாகவும் இதாக உபயோகப்படும். அது எப்படி பண்ணுறது என்ன ஏதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சேனைக்கிழங்கு, அதாவது தென் தமிழகத்தில் வந்து சேனைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கருணக்கிழங்கு அப்படிவாங்க. இங்கிலீஷில் வந்து எலிஃபண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அது வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய், ஒரு வாழைக்காய். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் சொல்கிறேன். இது வந்து வாழைக்காய் இந்த மாதிரி சைஸில் வந்து நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் நிறைய எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு இது மாதிரி நறுக்கிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து சேனக்கிழங்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி சைஸில் என்ன பண்ணுங்கள், நறுக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு நறுக்கி எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய் வத்தல், வெந்தயம் இதை அத்தனையும் போட்டு லேசாக வதக்கி வச்சுக்கோங்க. அது மேலே ஏற்கனவே துருவி வச்சிருக்கிற அரை மூடி தேங்காயையும் போட்டு லேசாக சிவக்க வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் தேங்காய், அந்த வறுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய் வத்தல் இதை அத்தனையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்ல குழைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அதே வாணலியில் தண்ணீர் ஊற்றி ஏற்கனவே நீங்கள் நறுக்கி வச்சிருக்கிற வாழைக்காயையும் சேனக்கிழங்கையும் போட்டு நல்லா வேக வைங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வைங்க. அந்த காய் நல்லா வெந்ததும் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுத அதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. அது மேலே பெருங்காயத்தூளையும் போட்டு ஒரு கிளறி 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழித்து ஒரு கிளறி ஒரு பாத்திரத்தில் கொட்டிடுங்க. கடைசியாக அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளவுதான் தென் தமிழ்நாட்டு பாரம்பரிய எரிசேரி. இது போன்ற பாரம்பரிய உணவு வகைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. நன்றி.